இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவோட பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் சிவகார்த்திகேயனோட மனைவி ஆர்த்தி பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ரசிகர்களால கோலிவுட் பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனா வலம் வராரு. இவரு தன்னோட சொந்த தாய் மாமாவோட மகள் ஆர்த்தியை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணம் சின்னத்திரை நடிகர்கள் பலர் முன்னணியில நடந்திருந்தது. ஆர்த்திய திருமணம் செஞ்ச பிறகே தனக்கு முதல் சோலோ நிகழ்ச்சி கிடைச்சதா சொன்ன சிவகார்த்திகேயன் அந்த வகையில ஆர்த்தி தன்னோட லக்கி சாம் அப்படின்னு பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இந்த தம்பதியினருக்கு ஆராதனா அப்படின்ற பெண் குழந்தையும் குகன்தாஸ் மற்றும் பவன் ஆகிய 2 ஆண் குழந்தைகளும் இருக்காங்க. இதுல இளைய மகன் பவன் இந்த ஆண்டுதான் பிறந்திருக்காரு. பலரும் சிவகார்த்திகேயனோட மனைவி மிகுந்த கூச்ச சுபாவம் கொண்டவங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நெருக்கமானவங்க கிட்ட பேச தொடங்கினா சிவகார்த்திகேயனையே மிஞ்சிற அளவுக்கு பேசுவாங்களாம் ஆர்த்தி. சினிமாவில ஏகப்பட்ட அழுத்தம் காரணமா ஒரு கட்டத்துல சினிமாவே விட்டு விலகி விடலாம் அப்படின்னு நினைச்ச பொழுது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, எதுக்காகவும் இதை நீங்க கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட முடிவை மாத்தினது தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. தந்தையை போலவே ஆராதனாவும் படு சுட்டியா வளர்ந்துட்டு வராங்க. தற்பொழுது பாடுறதுல ஆர்வம் கொண்டிருக்க ஆராதனா முறைப்படி சங்கீதம் பயின்றுட்டு வராங்க. உங்களுடைய சிறந்த ஜோடியா நீங்க நினைக்கிற கதாநாயகி யார் அப்படின்னு ஒரு முறை சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்ட பொழுது என் மனைவி ஆர்த்தியை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சிவகார்த்திகேயன் உருக்கத்தோட பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.